Taste the Daily. நீதிமன்ற உத்தரவுகளை மீறி கடந்த மார்ச் மாதம் திருவள்ளூரில் நடைபெற்ற திமுகவின் கண்டன கூட்டத்திற்காக வைக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலினின் ராட்சத கட் அவுட் விழுந்து விபத்து ஏற்பட்ட விவகாரத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம் வழக்கு பதிவு செய்துள்ளது. இது குறித்த முழு விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். தமிழகத்தில் ஆளுகிற திமுக அரசு தங்களுக்கான ஒரு அதிகாரத்தையும் பின்பற்றுவதில்லை, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளையும் பின்பற்றுவதில்லை. குறிப்பாக சாலையோரங்களில் மக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளிலே கட் அவுட்டுகள் என்று சொல்லக்கூடிய கட்சி பேனர்களை வைக்கக்கூடாது என்று நீதிமன்றங்கள் அறிவுறுத்தியும் கூட அந்த உத்தரவுகளை தொடர்ந்து காற்றில் பறக்க விட்டிருப்பதால் தற்பொழுது தேசிய மனித உரிமை ஆணையம் உதயநிதி ஸ்டாலினுடைய கட் அவுட் விழுந்து விபத்து ஏற்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கையை எதிர்த்து தொடர்ந்து போராட்டம் நடத்துவதாக மிகப்பெரிய விளம்பரத்தை தமிழகம் முழுவதும் ஒரு போட்டோ ஷூட்டாக நடத்த ஆசைப்பட்ட திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் திருவள்ளூரிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு கண்டன பொதுக்கூட்டத்திலே மார்ச் மாதம், அதாவது 2025 13ஆம் தேதி அவர் கலந்து கொள்வதற்காக மிகப்பெரிய ராட்சத பேனர்கள் வைக்கப்பட்டது. முதலமைச்சருக்காக பேனர் வைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் வாரிசு அமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதிக்காகவும் ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த பகுதியிலே பள்ளி குழந்தைகளோடு கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் என ஆட்டோவில் செல்லக்கூடியவர்கள் மீது அந்த ராட்சத பேனர் சரிந்து விழுந்தது. இது மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதமாக பார்க்கப்பட்டது. நீதிமன்றத்தினுடைய உத்தரவு காற்றிலே பறக்க விடப்பட்டது. அந்த ஆட்டோ முழுமையாக சேதமடைந்தது. உள்ளே இருந்த அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் செய்வதறியாமல் தவித்த அந்த காட்சியை கல் நெஞ்சையும் கரையக்கூடிய காட்சியாக இருந்தது. அந்த குழந்தைகள் திடீரென பேனர் சரிந்து விழுவதால் ஆட்டோவில் தங்களுக்கு உயிருக்கு என்ன ஆபத்து நேர்ந்ததோ, என்ன விபத்தோ என்று தெரியாமலே அந்த பிஞ்சு குழந்தைகள் மீது விழுந்த அந்த நஞ்சு என்னவென்று தெரியாமல் பதறிப்போன அந்த ஒரு கணம் அந்த பெற்றோர்களுடைய வயிற்றில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. தங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன ஆனதோ என்று பதற்றத்திலே அவர்கள் ஓடி வந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு நிலைகளிலே புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள், அதே போன்று சமூக ஆர்வலர்கள் என தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி, அதே போன்று காவல்துறை கண்காணிப்பாளர், அதே போன்று தேசிய மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐஜிக்கள் மற்றும் அந்த திமுகவினுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழகம், அதனுடைய செயலாளர், அதே போன்று தலைவர் என அனைவருக்குமே புகார் அளிக்கப்பட்டது. வழக்கம் போலவே நீதிமன்றத்தின் உத்தரவை காற்றில் பறக்க விட்டது போலவே இந்த புகாரையும் கண்டுகொள்ளாத ஸ்டாலினுடைய திமுக அரசால் இன்றைக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய படம் பொருத்தி அந்த ராட்சத கட் அவுட் சரிந்த நிலையில் ஆட்டோ மீது விழுந்து ஆட்டோ ஓட்டுநர், அதிலே பயணித்த குழந்தைகள் என அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்திலே உயிர் தப்பி இருக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் திமுக ஆட்சியிலே அதிகரித்து வருகிறது. ஸ்டாலினை வரவேற்பதற்காகவும் வாரிசு அமைச்சர் உதயநிதியை வரவேற்பதற்காகவும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் சாலைகளிலே இது போன்று வைக்கக்கூடிய ராட்சத விளம்பர பேனர்கள் காரணமாக மிகப்பெரிய அச்சுறுத்தல் உள்ளாகி இருக்கிறது. இது தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அவர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது சாலை ஓரங்களில் வைக்கக்கூடாது என்று தெரிந்தும் இந்த உத்தரவை மீறுவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தும் அந்த உத்தரவை காற்றிலே பறக்க விட்டிருக்கக்கூடிய திமுகவுடைய வாரிசு அமைச்சர் கட்டோட்டை பொருத்தியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த ராட்சத பேனர் சரிந்து விழுந்து உயிர் சேதங்கள் ஏற்படுத்தி இருந்தால் மிகப்பெரிய ஒரு விபத்தாக இது மாறி இருக்கும் என்று அந்த மனுவிலே கூறப்பட்டிருக்கிறது. எனவே திமுக இத்தகைய தீய செயலை, சட்டவிரோதமான செயலை, கிரிமினல் செயலை, நீதிமன்ற அவமதிப்பு செயலை, மனித உரிமை மீறிய செயலை செய்யக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த மனுவிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. திமுகவிற்கு எத்தனை சமட்டி அடிகள் கொடுத்தாலும் தன் பக்கம் அது அடி விழாதது போலவே தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுகளை காற்றில் பறக்க விடுவது போலவே இதனையும் காற்றில் பறக்கவிட்டால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.